Hi guys, welcome to Chem Guru. இந்த வீடியோவில் நாம் இவ்வளவு நாள் பார்த்த வீடியோஸினுடைய தொகுப்பாக அதாவது அயனிக் ஈக்விலிபிரியமும் solubility product கரைதிறன் பெருக்கமும் சேர்ந்து பாஸ் பேப்பரில் வந்த கொஷின்ஸை பற்றி பார்க்க இருக்கிறோம். எங்களோட பாஸ் பேப்பரில் வந்து நம்ம 2011 to 2019 வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதில் இருக்கிற 2019 கொஷின்ஸ் வந்து இதில் செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் பாருங்க, இதில் 2011ஆம் ஆண்டு வந்து 14வது MCQ, 16வது MCQ, 31வது MCQ, 40வது MCQ and 41வது MCQ வந்து அயனிக் ஈக்விலிபிரியமும் solubility ப்ராடக்ட்டும் சேர்ந்து வந்திருக்குது. அதே போல எஸ்ஏ क्वेश्चंसல வந்து 6வது எஸ்ஏ வந்திருக்குது. 2012ஆம் ஆண்டுல 25வது MCQ ஆகவும் 28வது MCQ ஆகவும் வந்திருக்குது. எஸ்ஏல 6வது எஸ்ஏ. 2013ஆம் ஆண்டு வந்து 11வது MCQ, 19வது MCQ and எஸ்ஏல 5வது எஸ்ஏல பி பார்ட் வந்திருக்குது. 2014ஆம் ஆண்டுல 7, 15, 19 MCQ வந்திருக்கு. அதில் ஸ்ட்ரக்சரில் 3வது ஸ்ட்ரக்சராக வந்திருக்கு. 2015ஆம் ஆண்டுல 16வது MCQ ஆகவும் 49வது MCQ ஆகவும் வந்திருக்குது. அண்ட் எஸ்ஏல 6வது எஸ்ஏயாக வந்திருக்கு. 2016ஆம் ஆண்டுல 7, 16, 49 MCQல வந்திருக்குது. அண்ட் எஸ்ஏல 6வது எஸ்ஏல பார்ட் ஏ அண்ட் பியில் வந்திருக்கு. 2017ஆம் ஆண்டு 7வது, 15வது, 49வது MCQஸாக வந்திருக்குது. அண்ட் ஸ்ட்ரக்சரில் 3வது ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குது. 2018ஆம் ஆண்டில் 7, 15, 31, 49 ஆகிய MCQல வந்திருக்குது. அண்ட் எஸ்ஏ 5வது எஸ்ஏயாக இருக்குது. 2019 அதாவது போன வருஷ பாஸ் பேப்பரில் வந்து எங்களுக்கு கன MCQ இந்த அயனிக் ஈக்விலிபிரியமும் solubility ப்ராடக்ட்டும் சேர்ந்து வந்திருக்குது. அதாவது 10, 12, 21, 22, 24, 28, 39, 45 ஆகிய அவ்வளவு MCQ நாம் இவ்வளவு நாளும் படித்த இந்த இவ்வளவு வீடியோவிலையும் பார்த்த MCQஸாக இருக்குது. அதே நேரத்தில் 5வது எஸ்ஏயில் ஏ பார்ட்லையும் வந்திருக்குது. ஸோ இப்போ இதில் 2019வது MCQs வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் 2019ஆம் ஆண்டினுடைய 10வது MCQ பார்க்குறது இருக்குது. அதாவது MCQ சொல்லியிருக்கு, the decreasing order of the conductivity of the following aqueous solutions including H2O is. So first one வந்து என்ன சொன்னா 0.01 mole decimeter minus 3 KCl, second 0.1 mole decimeter minus 3 KCl, third 0.1 mole decimeter minus 3 HACl அதாவது acetic acid and தந்துருக்கிறோம். ஸோ இந்த நாலுலையும் என்ன மாதிரியான சொல்யூஷன்னா கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நாம முதல் வீடியோவிலேயே பார்த்துருந்தாங்க கண்டக்டிவிட்டி சொல்யூஷன்னா கடத்துத்திறன் வந்து டிரெக்ட் ப்ரொபோர்ஷனல் டு தி அயனிக் கன்சன்ட்ரேஷன்ஸ். அயனினுடைய கன்சன்ட்ரேஷனுக்கு இவர் வந்து நேர்விகித சமனாக இருக்க போகுது. ஸோ கண்டக்டிவிட்டி இந்த ஆர்டர் பார்க்க வேணும் என்று சொல்லிச்சுன்னா நம்ம என்ன பார்க்கணும் என்று சொல்லிச்சுன்னா இந்த சேர்வைகளில் இருந்து உருவாகிற அயன்களினுடைய செறிவுகளை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, முதலாவது வந்து இங்கே தந்திருக்கிறது இங்கே 0.01 mole decimeter minus 3 KCl and 0.1 mole decimeter minus 3 KCl HAC H2O. இதில் KCl என்றது ஒரு சால்ட், KCl சால்ட், HAC என்ற சொல்யூஷன் வந்து ஒரு மென் அமிலம் அசிட்டிக் ஆசிட், H2O வந்து நடுநிலையான ஒரு சேர்வை. இதில் பார்த்தீங்க நாங்கள் முதலே படிச்சிருந்தாங்க உப்புக்கள் வந்து முற்றாக அயனாக்கமடைய போகுது. இது என்ன சொல்யூஷன்னா இது வந்து ஹைலி soluble salts ஆக இருக்க போகுது. ஸோ கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகி K+ ஆகவும் Cl- ஐயும் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதே போல இந்த KCl வந்து K+ ஐயும் Cl- ஐயும் ப்ரொடியூஸ் பண்ணுது. HAC என்றால் வந்து பார்ஷியல் டிசோசியேட் ஆகி என்ன இது வீக் ஆசிட் டிசோசியேட் ஆகி H+ ஆகவும் H+ ப்ரொடியூஸ் பண்ண போகுது AC- என்று சொல்லி போடுறீங்க. அண்ட் வாட்டர் இவர் வந்து பார்ஷியல் டிசோசியேட் ஆகி H+ ஐயும் OH- ஐயும் ஃபார்ம் பண்ண போகுது. இங்க வரக்கூடிய அயன்ஸினுடைய கன்சன்ட்ரேஷனை பாருங்க. இதுல 0.01 mole decimeter minus இருக்குது. சோ இங்க 0.01 mole decimeter minus K+ம் 0.01 mole decimeter minus Cl- வரப்போகுது. ஆனா இங்க KCl இந்த 0.1 பொறுத்த மட்டும் 0.1 தான் வரப்போகுது. சோ இங்க பாருங்க, இதுல இந்த ரெண்டு பேரினுடைய இருந்து உருவாகிற அயனினுடைய கன்சன்ட்ரேஷன் இந்த ரெண்டையும் விட கூட, ஏன்னா இவர் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகுது. சோ நாம இதுவருக்கு தான் கண்டக்டிவிட்டி கூடவாக இருக்க போகுது. இவர் ரெண்டு பேரை ஒப்பிடுங்க. இதுங்களுக்கு முதலே தெரியும் இது அசிட்டிக் ஆசிட் வாட்டர் வந்து 10 to the power -7 என தரப்போகுது. ஏன்னா pH வந்து 25 டிகிரி செல்சியஸ்ல pKw 14 என்று பார்த்தனாங்க. ஸோ 10 to the power -7 10 to the power -7 வந்திருக்க வேணும். ஸோ 10 to the power -7 தான் இவற்றை அயனாக்கம் இருக்க போகுது. ஸோ இவற்றை அயனாக்கம் மிக மிக குறைவு. ஆகவே H2O இருந்து உருவாகிற H+ and OH- அயன்ஸினுடைய கன்சன்ட்ரேஷன் வந்து மிக மிக குறைவாக இருக்க போகுது. ஸோ இவற்றை கண்டக்டிவிட்டி எல்லாத்தையும் விட குறைவு. அதை விட யாருக்கு கூட சொல்லுச்சுன்னா பார்ஷியல் டிசோசியேட் ஆகி உருவாகிற அசிட்டிக் ஆசிட்டினுடைய
கண்டக்டிவிட்டி வந்து கூடவாக இருக்க போகுது. என்னோட சொல்யூஷனா இவர் பார்ஷியல் டிசோசியேட் ஆகிறது இதை விட கூட அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ HAC கண்டக்டிவிட்டி கூட. இதை விட யாருக்கு என்ன சொல்யூஷன்னா கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகிற சால்ட்டினுடைய கண்டக்டிவிட்டி கூடவாக இருக்க போகுது. அதுலேயும் இங்கே 0.01 இவர் 0.1. ஸோ 0.1ன்றது பெரிய ஆளாக இருக்குது. ஸோ 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் KCl. தென் இவரை விட 0.01 மோல் டெசிமீட்டர் மைனஸ் KCl வந்து குறைவாக இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் இவற்றை கண்டக்டிவிட்டி ஆர்டர் வந்து இதாக இருக்குது MCQல. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது ஆன்சராக கொடுத்திருக்கிறேன் 10வது MCQ. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற MCQ என்னன்னு சொன்னா 12வது MCQ 2019ஆம் ஆண்டு. அதில் சொல்லியிருக்கிறாங்க which of the following answers gives the maximum hydroxide concentration that can exist in the 1.775 mole decimeter minus aqueous solution of MgCl2 at 25 degrees Celsius. இங்க பாருங்க MgCl2 தந்திருக்காங்க. MgCl2ல இருந்து உருவாகுற ஹைட்ராக்சைடு அயன்ஸ் இந்த கன்சன்ட்ரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாருங்க solubility product of MgOH twice is 7.1 into 10 to the power minus 12 mole cube Dm-6 என்று தந்திருக்காங்க. அதாவது பாருங்க இதுல எங்க ரெண்டு சொல்யூஷன்ஸ் பத்தி கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஒரு MgCl2 then MgOH twice. பாப்போம். இதுல 12வது MCQ MgCl2 பொறுத்த மட்டும் இது ஒரு கம்ப்ளீட்டாக அதாவது highly soluble salts ஆக இருக்க போகுது. ஸோ கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகி Mg2+ அயன்ஸையும் 2Cl- அயன்ஸையும் தரப்போகுது. ஆனால் MgOH twice என்று சொல்றது ஒரு precipitate. ரீசன் எங்களுக்கு precipitate சொல்லி தெரியாட்டிலே எங்களுக்கு என்ன சொல்யூஷனா எங்க KSP தந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இவர் ஒரு precipitate. இவர் வந்து என்ன செய்யுதுன்னா பார்ஷியல் டிசோசியேட் ஆக போயினா டிசோசியேட் ஆகி Mg2+ அயன்ஸையும் plus OH- அயன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. 2 moles of OH- வர போகுது. ஸோ இந்த இடத்துல இவருக்கு KSP கதப்பம். KSP is equal to எப்படி வருதுன்னா Mg2+ aqueous ion concentration into OH- aqueous ion concentration Hawkins squared என்று சொல்லி வர போகுது KSP. இந்த MCQல மென்ஷன் பண்ணியிருக்காங்க MgCl2னுடைய இனிஷியல் கன்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க 1.775 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று சொல்லியிருக்கீங்க. 1.775 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. ஸோ பாருங்க இதுல வந்து இந்த சொல்யூஷன்ல என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா MgOH twice இருந்து Mg2+ வரப்போகுது. MgCl2ன்றது வந்து கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகி Mg2+ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த KSP கோவையில நாம எந்த Mg2+ உடைய கன்சன்ட்ரேஷன் போடணும்னா இவட்ட கன்சன்ட்ரேஷனையும் கூட்டி போட வேண்டும். ஆனால் இது MCQ क्वेश्चन. நாம என்ன செய்யலாம்னு சொல்லிச்சோன்னா முதல்ல இந்த அசம்ப்ஷன்ஸ் வந்து முதல்ல எடுத்திருக்கிறோம். கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகி உருவாக Mg2+ ஓட ஒப்படைக்க பார்ஷியல் டிசோசியேட் ஆகி உருவாக Mg2+ இந்த கன்சன்ட்ரேஷனை நாம நெக்லேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து 1.775 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ப்ரொடியூஸ் பண்றாருன்னு சொல்லிச்சோன்னா 1:1 ஸ்ட்ரக்சரோமெட்ரிக் ரேஷியோ. ஸோ Mg2+ இந்த கன்சன்ட்ரேஷன் ஆல்சோ 1.775 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று சொல்லி இருக்க போகுது. இங்க கேட்ட क्वेश्चन வந்து எங்கள்ட்ட OH- கன்சன்ட்ரேஷன். ஆனா இங்க எங்களுக்கு KSP னுடைய வேல்யூ தந்திருக்காங்க 7.1 into 10 to the power minus 12 என்று சொல்லி தந்திருக்கீங்க. So 7.1 into 10 to the power minus 12 KSP value is equal to substitute பண்ணுங்க Mg2+ aqueous ion concentration பதிலாக இதை நாம போடலாம் 1.775 mole decimeter minus 3 into OH- aqueous ion concentration Hawkins squared. So இது சுருக்கின சொல்யூஷனா OH- aqueous ion concentration Hawkins squared is equal to 7.1 into 10 to the power minus 12 by 1.775. இது ரோட்ல வரப்போகுது நீங்க ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை சுருக்கின சொல்யூஷனா கிட்டத்தட்ட எங்களுக்கு வேல்யூஸ் வரும் 1.775 7.1 நீங்க வந்து 4 என்று சொல்லி வரப்போகுது. ஸோ இதுக்கு ரூட் எடுத்த சொல்யூஷனா 4க்கு ரூட் எடுத்தா 2 into 10 to the power minus 12 க்கு ரூட் எடுப்பாக இருந்தா 10 to the power minus 6 என்று சொல்லி வரப்போகுது மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கன்சன்ட்ரேஷன். ஸோ இதில் கேட்ட क्वेश्चन வந்து OH- aqueous ion concentration கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சராக இருக்க போகுது. ஸோ அடுத்த MCQ வந்து 21வது MCQ பார்க்க இருக்கிறோம். என்னென்ன சொல்லுச்சுன்னா a buffer solution of pH 5 was prepared by mixing equal volume of a 0.1 mole decimeter minus 3 monobasic weak acid solution and a 0.1 mole decimeter minus 3 solution of the sodium salt of this acid. The pH of the resulting solution when 20 centimeter cube of this buffer solution was mixed with 90 centimeter cube of 0.1 mole decimeter minus 3 weak acid solution is. Alright. So இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிச்சோம்னா
HA என்றது ஒரு மோனோவேசிக் வீக் ஆசிடும் அந்த வீக் ஆசிடினுடைய சோடியம் சால்ட். சோ இத பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா இத பார்க்கவே விளங்குது பஃபர் சொல்யூஷன் னு சொல்லி என்ன சொல்லிச்சோம்னா வீக் ஆசிடும் அந்த சால்ட் ஆஃப் தட் வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். அதாவது இருக்க போகுது நாங்க பஃபர் சொல்யூஷன்ஸ் முதல் வீடியோல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. பஃபர் சொல்யூஷன்ல வந்து 5 டைப்ஸ் பார்த்தறாங்க. அதுல ஒரு முதலாவது டைப்பாக இது இருக்க போகுது. அந்த டைப்பான இந்த பஃபர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. pH 5 ல இருக்கிற பஃபர் சொல்யூஷன். இதுல என்ன செய்யணும் என்று சொல்லிச்சோம்னா இந்த பஃபர் சொல்யூஷன் அதாவது ஈக்குவல் வால்யூம்ஸ் இருக்க போகுது. அதை இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவர் V என்று சொல்லிச்சோம்னா இவர் V வால்யூமாக இருக்குது. இதுல 20 cm cube of this buffer solution க்கு 90 cm cube 0.1 mole decimeter minus HA. So same concentration உடைய HA கொண்டு அட் பண்ணிங்க உருவாக்குற கரைசலினுடைய pH கேட்டிருக்காங்க. சோ இத பாருங்க முதலாவது ஸ்டார்டிங்கே buffer solution. So buffer solution என்ற சொல்யூஷனை நாங்களே படிச்சிட்டோம். அவட்ட pH கான கோவை pH is equal to pKa plus log salt concentration over acid concentration என்ற பாக்குறாங்க. இரண்டு சொல்யூஷன் இது வீக் ஆசிட் கொண்டது. இது வந்து ஒரு பேசிக் பஃபர் ஆக இருக்குமாக இருந்தா POH is equal to pKb plus log salt over base என்று சொல்வது இருக்கு. இது acidic pH and HA இருக்குது. சோ இத நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்க போறோம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சொல்யூஷன் நான் பாருங்க pH உடைய வேல்யூ 5 என்று சொல்லிருக்காங்க is equal to pKa plus log salt concentration available solution na paranga salt 0.1 mole decimeter minus 3 into V and சொல்லி போறோம். so by 0.1 so இதோட வேல்யூ வந்து log 10 to the power 1 is equal to 0. so இவ்வளவு வேல்யூவும் 0 ஆக வர போகுது. ஆகவே நான் இதில இருந்து எடுக்கிறேன் pKa is equal to 5 என்று சொல்லி எடுக்கிறேன். இப்படியான சொல்யூஷனுக்கு சொல்யூஷனுடைய 20 cm cube க்கு 90 cm cube of 0.1 mole decimeter minus 3 HA ஆட் பண்ண போறீங்க. சோ இப்போ பாருங்க 20 cm cube of this இந்த சொல்யூஷன் எடுத்திருக்கிற சொல்யூஷனா அர்த்தம் என்னன்னா சேம் வால்யூம். சோ இவட்ட வால்யூம் 10 cm cube இவட்ட வால்யூம் 10 cm cube ன்னு சொல்லி இருக்க போகுது. இப்படி இருக்கிறதுக்கு 90 cm cube இந்த சொல்யூஷனை ஃபர்தராக ஆட் பண்றீங்க. சோ again நாம இந்த pH கான கோவையில சப்ஸ்டிட்யூட் பண்ணினா pH is equal to pKa plus log salt concentration. Salt concentration என்ன value னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க salt னுடைய concentration 0.1 mole decimeter minus 3 into our volume பாத்தீங்கன்னா 10 into 10 to the power minus 3 decimeter cube. so இவ்வளவுதான் இவனுடைய மோல் வர போகுது. over total volume எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20 add பண்ணது 90 so 110 ஆக இருக்க போகுது into 10 to the power minus 3 decimeter cube ஆக இருக்க போகுது. இவர் மோல் decimeter minus 3 by இவற்றினுடைய acidனுடைய concentration பாருங்க இவற்ற concentration 0.1 mole decimeter minus 3 into acidனுடைய volume பாருங்க ஏற்கனவே இருந்தது 10 இப்ப add பண்ணது 90 so total 100 into 10 to the power minus 3 mole over total volume 110 into 10 to the power minus 3 decimeter cube. so இதுல வந்து இது நாம வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதுல இருக்க 110 வெட்டலாம். இதுல 10 to the power minus 3 10 to the power minus 3 0.1 வெட்டினா இங்க 10 100 so 10 இருக்க போகுது. so pH is equal to pKa plus log 1 upon 10 into 1 upon 10 10 to the power minus 1 ன்னு சொல்லி எழுதலாம். so இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா pH is equal to pKa minus 1 log 10 to the power 10 is equal to 1 into 1 is equal to 1. so pKa னுடைய வேல்யூ நாம முதல்ல கால்குலேட் பண்ணிட்டோம் 5 so 5 minus 1 is equal to 4. இந்த சொல்யூஷன் உடைய pH வேல்யூ வந்து 4 ஆக இருக்க போகுது. இதுக்கு செகண்ட் ஆன்சர் வந்து பொருத்தமாக இருக்கு. and அடுத்த MCQ பாருங்க 24வது MCQ என்ன சொல்லிருக்காங்கன்னா the density of an aqueous acidic solution at 25 degrees Celsius is 1 kilogram decimeter minus 3 if the pH of this solution is 1 its H plus concentration in ppm would be. alright so பாருங்க எங்களுடைய ஒரு acidic solution இருக்குது. அந்த acidic solution உடைய density அடர்த்தி வந்து சொல்லிருக்காங்க 1 kilogram decimeter minus 3 and இந்த solution உடைய pH வந்து 10. so pH 10 அந்த இடத்துக்கு எடுத்துட்டாங்க H plus concentration in ppm units. so pH 10 என்ற சொல்யூஷனா நாம சிம்பிளாக சொல்லலாம் H plus concentration சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. another solution 10 to the power minus 1. reason pH is equal to minus log 10 to the power H plus aqueous ion concentration. அதிலே இருந்து H plus aqueous ion concentration 10 to the power 1 minus 1 mole decimeter minus 3 ன்னு கால்குலேட் பண்ணலாம். இங்க பாருங்க mole decimeter minus 3 ல இந்த யூனிட் இருக்க போகுது. ஆனா இங்க டெக்லேட் அது ppm.
ppm என்ற சொல்யூஷன் என்னன்னா part per million, அதாவது 10/6ல எவ்வளவு இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அல்லது இந்த ppm பொறுத்த மட்டும் ஈஸியா நாம பார்க்கணும்னா இவருக்கான சிமிலர் யூனிட்டாக மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 இருக்க போகுது. சோ இந்த அலகு வந்து நாம மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 க்கு மாத்துவமாக இருந்தா உங்களுக்கு சிம்பிளாக ஆன்சர் எடுக்கலாம். பாருங்க 10 to the power -1, so 0.1 mole by decimeter cube ன்னு சொல்லி போடலாம். 1 decimeter cube. சோ இந்த மூலை நாம என்னத்துக்கு மாத்தணும்னா மில்லிகிராமுக்கு மாத்தணும். மூலை மில்லிகிராமுக்கு மாத்தணும்னா முதல்ல கிராமுக்கு மாத்தலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் n is equal to W/m. சோ கிராமுக்கு மாத்தணும்னு சொல்லிச்சுனா மூல மாஸால பெருக்கணும். h plus கேட்டாங்க. h னுடைய h plus னுடைய மூல மாஸ் is equal to 1. சோ இத 1 ஆல பெருக்கினா உங்களுக்கு என்ன வரும்னா கிராம்ல வர போகுது. இந்த கிராமை நம்ம மில்லிகிராமுக்கு மாத்தணும்னு சொல்லிச்சுனா 1000 மில்லிகிராம் தான் ஒரு கிராம். சோ கிராம் மில்லிகிராமுக்கு மாத்தணும்னா 10/3, அதாவது 1000 ஆல பெருக்கினா நமக்கு மில்லிகிராம்ல யூனிட் வர போகுது. சோ இத சுருக்கின வந்து சொல்லிச்சுனா அப்படி வருது பாருங்க. 10 to the power -1 into 10 to the power 3 is equal to 10 to the power 10 to the power 2 ppm ன்னு சொல்லி இருக்கு. மில்லிகிராம் டெசிமீட்டர் -3. சோ 100 ppm ன்னு சொல்லி வருது இந்த ஆன்சர். சோ இந்த ஆன்சர் வந்து எத்தனையாவது இருந்துச்சுனா மூன்றாவது ஆன்சர் சரியாவே இருக்க போகுது. ஓகே, நாம இதுல 22வது MCQ மிஸ் பண்ணி போயிட்டோம். அந்த MCQ பார்ப்போம். 22 சொல்லிருக்காங்க consider the following 3 aqueous solutions. first one வந்து P என்ற சொல்யூஷன் சொல்லிருக்காங்க a weak acid. P என்றது weak acid ன்னு சொல்லி இருக்கு. so weak acid. Q என்ற சொல்யூஷன் சொல்லிருக்காங்க an equimolar mixture of the weak acid and its sodium salts. so weak acid plus salt of that weak acid with strong base. and சொல்லிச்சனா weak acid plus strong base இருக்கக்கூடிய ஒரு salt ஆக இருக்க போகுது. ஓகே, then R என்ற சொல்யூஷன் சொல்லிருக்காங்க. என்ன சொல்யூஷனா titration mixture at the equivalence point of the titration of the weak acid and the strong base. so ஒரு weak acidக்கும் strong baseக்கும் இடையிலான NaOH எடுப்போம். இந்த strong baseக்கான titration mixture உடைய equivalence point meaning இவரும் react பண்ணி என்ன ஃபார்ம் பண்ண போகுதுன்னா Na plus water ன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணி இருக்க போகுது. equivalence pointனா இவரும் இருக்காது. இந்த Na water தான் இங்க இருக்க போகுது. இந்த சொல்யூஷனுக்கு சொல்லிக்காங்க when each solution is diluted by the same amount at constant temperature the pH of P, Q and R respectively will. alright, இங்க pH என்ன செய்யும்னு கேக்குறாங்க. EQ அதாவது சேம் அமௌண்ட் ஆல டைலூட் பண்ணிக்க வாட்டரால. சோ இங்க பாருங்க, இது சிம்பிள் क्वेश्चन. இது நாம ஏற்கனவே கணதன் பார்த்திருக்கிறோம். ஒரு வீக் ஆசிட் இருக்குது. வீக் ஆசிட் என்ற சொல்யூஷனா இது அசிடிக் சொல்யூஷன். அசிடிக் சொல்யூஷனை நாம டைலூட் பண்ணும்போது H+ கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யும்னு சொல்யூஷனா குறைய போகுது. H+ கான்சன்ட்ரேஷன் குறையுமாக இருந்தால் இவருடைய pH வேல்யூ வந்து என்ன செய்யும்னா கூடும். இது சிம்பிளாக எல்லாருக்கும் தெரியும். and இவர் பாத்தீங்கன்னா weak acid plus salt of that weak acid with strong base. so இதோட buffer solutionக்கு நாம கொஞ்சம் water add பண்ணிக்க அவருடைய pH ல வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லிச்சுனா மாற்றம் எதுவும் இல்ல. pH remains constant, மாறாம இருக்க போகுது. தேர்ட் சொல்லிருக்காங்க இந்த titration mixture சொல்லிருக்காங்க. பாருங்க HAயும் NaOHம் ரியாக்ட் பண்ணி Na ஃபார்ம் பண்ணி இருக்க போகுது. இத டைலூட் பண்ணிக்க என்ன நடக்கும்னு சொல்லி பாருங்க. இத பாத்தீங்கன்னு சொல்லிச்சனா இந்த சொல்யூஷன் நாம முதல்ல படிச்சிருக்கோம். Na என்றது ஒரு salt கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகி Na+ ஐயும் A- ஐயும் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க போகுது. இங்க பாருங்க இதுல நாம ஹைட்ரோலைசிஸ் salts and hydrolysis படிச்சனாங்க. இந்த வீடியோ முதல்ல எடுத்துருக்கு. சோ இவர் வந்து வாட்டரோட ஹைட்ரோலைசிஸ் நடக்க OH- அயன்ஸையும் H+ அயன்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இந்த Na+ என்றது ஒரு ஸ்ட்ராங் பேஸினுடைய கட்டையன். இவருக்கு நீர்க்கரைசல்ல OH- மீதான அஃபினிட்டி 0. பட் இதுல வந்து A- என்றது ஒரு வீக் அசிடினுடைய கட்டையன் அன்அயன். இவருக்கு H+ மீதான அஃபினிட்டி இருக்குது. சோ இதரோட ரியாக்ட் பண்ணி HAF ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க போகுது. இதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா எங்கள்ட்ட H+ னுடைய கான்சன்ட்ரேஷன் இவரும் ரியாக்ட் பண்றதுனால H+ கான்சன்ட்ரேஷன் குறையுது. ஆகவே எங்க சொல்யூஷன் வந்து ஒரு பேசிக் சொல்யூஷன் ஆக இருக்குது. இப்படி சொல்லலாம். அல்லது சிம்பிளா பார்த்தனாங்க முதல்ல Na என்பது ஒரு ஸ்ட்ராங் பேஸும் வீக் அசிடும் சேர்ந்தான சால்ட். சோ வீக் அசிட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேஸினுடைய அளவு தான் வந்து ஸ்ட்ராங் ஆக இருக்க போகுது. சோ இவர் ஒரு பேசிக் சொல்யூஷன் ஆக இருக்க போகுது. பேஸின் கரெக்டா வந்து கூட ரகால பேசிக் சொல்யூஷனை நாம டைலூட் பண்ணிக்க OH- கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யும்னு சொல்லிச்சனா குறையும். டைலூட் பண்ணிக்க பேஸ் சொல்யூஷன். சோ OH- கான்சன்ட்ரேஷன் குறையுமாக இருந்தால் என்ன செய்யும்னா pH குறையும்.
pH அதே போல குறைஞ்சிட்டு போக போகுது. இது நாம முதலே படிச்சனாங்க. ஸ்ட்ராங் பேஸ்ன்றதுக்கு வந்து 11 தொடக்கம் 14 pH இருக்க போகுது. வீக் பேஸை பொறுத்த கன்சன்ட்ரேஷனா 7.1 to 11 இருக்க போகுது. சோ OH மைனஸ் கன்சன்ட்ரேஷன் குறையேக்க pH வந்து குறையுது. இதன் அடிப்படையில் பாருங்க P என்ற சொல்யூஷன் உடைய pH கூடும், Q என்ற சொல்யூஷன் உடைய pH ல மாற்றம் இல்லை, R என்ற சொல்யூஷன் உடைய pH வந்து குறைஞ்சிட்டு போக போகுது. சோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக இருக்குது. அண்ட் அடுத்த MCQ நாம பார்ப்போம். 28வது MCQ பார்க்க போறோம். அடுத்து நாம பார்க்க போறது 28வது MCQ. சொல்லிருக்காங்க for a weak acid solution it can be given that F is equal to amount of the acid dissociated over the amount of the acid undissociated. Which of the following graph shows the relationship between log F and pH? அதாவது கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க இது ஒரு weak acid solution. weak acid solutionல வந்து F என்றது தந்திருக்காங்க amount of the acid dissociated over the amount of the acid undissociated. இதுல கேட்டிருக்க graph வந்து log F versus pH graph கேட்டிருக்காங்க. சோ பாப்போம் நாம ஒரு weak acid உள்ள ஒரு HA என்ற ஒரு weak acid எடுப்போம். HA aqueous வந்து என்ன செய்ய போகுதுன்னா partial dissociate ஆகி H+ ஆகவும் A- ஆகவும் பெற போகுது. நாம முதல்ல எங்க வீடியோஸ்ல பார்த்த அடிப்படையில் இவரோட இனிஷியல் கன்சன்ட்ரேஷன் வந்து 0 டெசிமீட்டர் -3 என்று சொல்லி எடுக்கிறீங்க. சோ இவர்ல வந்து dissociate ஆனது வந்து ஒரு C alpha ன்னு சொல்லி எடுக்கிறீங்க. எடுத்தா இவரோட ஃபைனல் சொல்யூஷன் at equilibrium positionல எப்படி இருக்க போகுதுன்னா C இருக்குது, C alpha dissociate ஆச்சுன்னா C into 1 - alpha இங்க இருக்க போகுது. C alpha dissociate ஆச்சுன்னா இங்க C alpha ஃபார்ம் பண்ண போகுது, A- concentration ஆகும் versus C alpha வந்து இருக்க போகுது. சோ இது acidic solution. நாம Ka கன்சிடர் பண்ணுவோம். Ka is equal to எப்படி வர போகுதுன்னா H+ aqueous ion concentration into A- aqueous ion concentration over HA aqueous ion concentration ஆக இருக்க போகுது. இங்க பாருங்க உங்களுக்கு pH கேட்டிருக்கீங்கன்னா pH என்ற சொல்யூஷனை நாம இதுல என்ன செய்யறோம்னு சொன்னா H+ சப்ஜெக்ட் பண்ணுவீங்க. சோ H+ aqueous ion concentration is equal to Ka into HA aqueous concentration over A- aqueous ion concentration ன்னு சொல்லி இருக்க போகுது. சோ இதுல pH எடுக்கணும் சொல்யூஷன்னா இத -log 10 ஆல பெருக்குறீங்க. log 10 ஆல பெருக்கினீங்கன்னா H+ aqueous ion concentration is equal to -log 10 to the power Ka. நீங்க பெருக்கப்படுவதாகவே கூட்டுப்படும் plus -log 10 to the power HA aqueous concentration over A- aqueous concentration ஆக இருக்க போகுது. இதுக்கு பதிலாக நாம என்ன யூஸ் பண்ணலாம் சொல்யூஷன்னா pH போடலாம். pH is equal to pKa plus log 10 to the power எப்படி போடலாம்னா இத பிளஸ் ன்னு மாத்தினா பின்னம் தலைகீழாக மாற போகுது. A- aqueous concentration over HA aqueous concentration ன்னு சொல்லி போடக்கூடிய மாதிரி இருக்க போகுது. பாருங்க இங்க எங்களுக்கு சொல்லிருக்காங்க amount of the acid dissociated over the amount of the acid undissociated. அதாவது இங்க நாங்க இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம்னா சொல்யூஷன்னா amount of the acid dissociated என்ற சொல்யூஷனா யாரு C alpha. சோ எவ்வளவு acid dissociate ஆகுதோ இதுதான் C alpha over amount of the acid undissociated C into 1 - alpha. C into 1 - alpha ஆக இருக்க போகுது. இங்க பாத்தீங்கன்னா சொல்யூஷன்னா இவதான் யாருன்னு சொல்லுச்சுனா C alpha is equal to நாம எப்படி போடலாம்னா A- concentration. பாருங்க A- concentrationக்கு பதிலாக C alpha. So A- concentration over C into 1 - alpha க்கு பதிலாக நாம என்ன போடலாம்னா HA aqueous concentration. So HA aqueous concentration. So இதுல நாம என்ன செய்யலாம்னா பாருங்க இந்த இவருக்கு பதிலாக F ன்றதை கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. So substitute பண்ணீங்கன்னா எப்படி ஆன்சர் வர போகுதுன்னா pH is equal to pKa plus log 10 to the power F ன்னு சொல்லி இருக்குது. இப்போ எங்கள்ட்ட கேட்டது log F க்கும் pH க்குமான graph. So log F வந்து எங்க இருக்க போகுதுன்னு சொன்னா y axis ல இருக்க போகுது, pH வந்து x axis ல இருக்க போகுது. So இத நாம rearrange பண்ணுவோமாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னா log F is equal to pH minus pKa என்று சொல்லி வருது. இந்த plus pKa இங்கால போச்சுன்னா minus pKa. So இதை நாம rearrange பண்ணுவோம். பண்ணினா வந்து சொல்யூஷன் அப்படி வர போகுதுன்னா y is equal to இங்க பாருங்க இவர் x axis ல இருக்கணும். So 1 is equal to m x minus c என்று சொல்லி இருக்குது. So இதோட graph பாத்தீங்கன்னா y is equal to mx minus c graph ஆக இருக்க போகுது. mx minus c graph பார்த்தோம்னா சொல்யூஷனா எப்படி இருக்குதுன்னு சொன்னா log f pH இதுல plus mx. So இங்க பாருங்க இதோட படித்திறன் பாசிட்டிவ் ஆக இருக்க போகுது, வெட்டு துண்டு g வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா நெகட்டிவ்ல இருக்க போகுது. சோ இந்த கிராஃப் வந்து இந்த ஷேப்ல இருக்கு. ஆன்சர் வந்து என்ன சொல்லுச்சுனா அஞ்சாவது ஆன்சர் இதுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த 28வது MCQ. அடுத்து நாம பார்க்க போறது என்னன்னு சொல்லுச்சுனா 39வது MCQ.
39வது MCQல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிச்சுனா which of the following statement or statements is are correct regarding an aqueous solution of a weak acid. அதாவது ஒரு மென்னமில கரைசல் பற்றிய கூற்றுக்களை வந்து சரியான கூற்று கேட்டிருக்காங்க. முதலாவது சொல்லியிருக்கிறாங்க வந்து என்னன்னு சொல்லிச்சுனா conductivity of the solution increases at the concentration of the weak acid decreases. அதாவது மென்னமிலத்தினுடைய செறிவு குறையும் போது கண்டக்டிவிட்டி கூடும் சொல்லியிருக்காங்க. கண்டக்டிவிட்டின்னா நாம முதலே பார்த்துட்டோம். அது வந்து அயன்ஸின் கன்சன்ட்ரேஷன்ல தங்கி இருக்க போகுது. அயன்ஸின் கன்சன்ட்ரேஷன் கூடுமாக இருந்தால் கண்டக்டிவிட்டி கூடும். இங்க சொல்லியிருக்கீங்கன்னா என்னன்னு சொல்லிச்சுன்னா மென்னமிலத்தினுடைய செறிவை குறைக்கும் போது கண்டக்டிவிட்டி கூடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது போல என்ன சொன்னா செறிவு குறையுமாக இருந்தால் அதில் இருந்து உருவாகிற அயனிட செறிவும் குறைய போகுது. ஸோ கடத்துதிறன் குறைய போகுது. ஸோ முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது சொல்லியிருக்காங்க conductivity of the solution increases as the temperature increases. அதாவது வெப்பநிலையை கூட்டும் போது கண்டக்டிவிட்டி கூட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க ஒரு மென்னமில கரைசல் HA partial dissociate ஆக போகுது. H+ ஆகவும் A- பெற போகுது. இங்க நம்ம பாத்தீங்கன்னா இங்க Hக்கும் Aக்குமான பாண்ட் உடைஞ்சு H+ A- ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இங்க நாங்க வெப்பநிலையை கூட்டுவமாக இருந்தா என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாண்டை உடைக்க வேண்டும் என்ற சொல்யூஷன்னா இது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஆக இருக்க போகுது. அதாவது எங்கட ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஆக இருக்க போகுது. ஏன்னா பாண்ட் உடைக்கணும்னா எனர்ஜி கொடுக்கணும். சோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆக இருக்க போகுது. பேக்வர்ட் ரியாக்ஷன். சோ இப்ப வெப்பநிலையை கூட்டுவமாக இருந்தால் லிச்சர்லியரின் தத்துவப்படி இது ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம். சோ அதிகரிச்ச வெப்பநிலையை குறைக்கும் மூலமாக என்ன தாக்கம் சாதகமாக்கப்படும் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா நாம் அதிகரிச்ச வெப்பத்தை எடுத்து தாக்கத்தில் ஈடுபட போகுது சிஸ்டத்தின் வெப்பநிலையை குறைக்க வேண்டும். ஆகவே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து ஃபேவரபிள் ஆக இருக்க போகுது. சோ முட்டாக்கம் அதிக அளவில் நடக்கிறதுனால எங்களுக்கு உருவாகிற H+ அயனிடையும் A- அயன்ஸின் அளவு வந்து கூடுது. ஆகவே அயன்ஸின் கன்சன்ட்ரேஷன் கூடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா கண்டக்டிவிட்டி கூட போகுது. ஆகவே இரண்டாவது கூற்று சரியாக இருக்கு. மூன்றாவது கூற்றை பாருங்க. Conductivity of the solution decreases but the fraction dissociated of the weak acid increases as more water is added to the solution. Okay, இதுல நாம என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா வாட்டரை ஆட் பண்ணும்போது கண்டக்டிவிட்டி என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா குறைகிறது. அதே நேரத்துல வந்து பிரிகி அடைக்கிற அளவு பின்னம் வந்து கூடிட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள். இதுல பாருங்க HA கொண்டு இப்படி பிரிஞ்சிருக்க போகுது. இங்க நாங்க நீரை சேர்க்கிறீங்க. நீரை சேர்க்கும் போது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா அயனுடைய கன்சன்ட்ரேஷன் வந்து குறைய போகுது. அயன்ஸோட கன்சன்ட்ரேஷன் குறையுமாக இருந்தால் கண்டக்டிவிட்டி குறையும். அது சரியா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொல்லியிருக்காங்க பிரிகி அடைக்கிற அளவு கூட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ற சொல்யூஷன் என்னன்னா பாருங்க H+ A- கன்சன்ட்ரேஷன் வந்து நீரை சேர்க்கும் போது குறைகிறது. குறைஞ்சா இந்த லிச்சர்லியரின் தத்துவப்படி இது ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம். சோ குறைவடைந்த H+ A- கன்சன்ட்ரேஷனை கூட்டுறதுக்காக ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபேவரபிளாக இருக்க போகுது. சோ இவர்ல இருந்து பிரிகி அடைகிற அளவு கூட போகுது. கூடி அதிகளவான H+ A- ப்ரொடியூஸ் பண்ண போகுது. சோ இந்த மூன்றாவது கூற்று சரியாக இருக்குது. சரியான கூற்றா இருக்குது. நாலாவது கூற்று பாருங்க. when NaCl solid is dissolved in the weak acid solution conductivity decreases. என்ன ரீசன்? ஏன்னா NaCl ஒரு வந்து highly soluble salt. so highly soluble salt சொல்லுனா அவர் வந்து கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகி அதிகளவான அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. கண்டக்டிவிட்டி என்றது அயன்ஸின் கன்சன்ட்ரேஷன் கூடிச்சுன்னு சொல்லுனா கண்டக்டிவிட்டி கூடும். சோ NaCl இருந்து உருவாகிற அதிகளவான அயன்கள் காரணமாக கண்டக்டிவிட்டி வந்து ஃபர்தராக கூடிட்டு தான் போக போகுது. ஆகவே நாலாவது கூற்று பிழை. ஆக 39வது கேள்விக்கு Bயும் Cயும் சரியாக இருக்குது. விடை இரண்டாவது விடையாக இருக்க போகுது. அடுத்த MCQ பாருங்க. 45வது MCQ. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிச்சுனா 45ல solubility of 1-butanol in water is less than the solubility of methanol in water. Alright. So பாப்பா இதுல 1-butanol இனுடைய solubilityயையும் methanol இனுடைய solubilityயையும் பார்க்க போறீங்க. இதுங்கட முதலாவது basic chemistry general chemistry என்ற பாடத்துல இருந்து படிச்சிருப்போம். 1-butanol என்ற சொல்யூஷன் எப்படி இருக்க போகுதுன்னா butanol 1-butanol என்ற சொல்யூஷன் alcohol compound இருக்க போகுது. So CH3 CH2 CH2 CH2OH என்று சொல்லி இருக்க போகுது. methanol என்ற சொல்யூஷனா CH3OH. இது என்னோட பேசிக் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஒரு solubility பாக்கேக்க அல்லது நாம என்ன சொல்லிச்சோம்னா boiling point பாக்கேக்க இந்த மாதிரி என்ன சொல்லிச்சோம்னா intermolecular forces பற்றி பார்க்க போறீங்க. ரெண்டு molecules இருக்கக்கூடிய intermolecular forces பொறுத்த மட்டும் உங்க A லெவல்ல பொறுத்த மட்டும் பார்த்திருப்போம். அத பத்தி நாங்க இதுல அதிகளவு விளக்கமா கதைக்கல. என்ன சொல்லிச்சோம்னா பேசிக் கெமிஸ்ட்ரி நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. என்ன சொல்லிச்சோம்னா மூணு forces இருக்க போது ஒன்று van der Waals forces, dipole forces, மற்றது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்.
ஸோ அந்த மூன்றுலையும் பார்த்தீங்கன்னா வெண்டர் வால் ப்ராசஸை விட டைபோலுக்கான வலிமை கூட, டைபோலை விட ஹைட்ரஜன் பாண்டிங்கான வலிமை கூட போகுது. இங்க பாருங்க ஹைட்ரஜன் பாண்டிங்ன்றது OH NH FH போன்ற கிராக்கல்ல உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த ரெண்டு மாலிக்யூல்லையும் ஹைட்ரஜன் பாண்டிங் கூடவாக இருக்குது. அதே நேரத்துல இந்த ரெண்டுலையும் வந்து ஃபர்தராக என்ன இருக்க போகுதுன்னா வெண்டர் வால் ப்ராசஸ் இருக்க போகுது. ஸோ வெண்டர் வால் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்னத்துல டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அவட்ட மொலிகுலர் வெயிட்லையும் டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது அண்ட் மொலிகுலோட சைஸ்லையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இங்க பாருங்க இவட்ட மொலிகுலர் வெயிட் சின்ன, இவருக்கு மொலிகுலர் வெயிட் பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வெண்டர் வால் ப்ராசஸ் வந்து கூடவாக இருக்குது, இங்க வெண்டர் வால் ப்ராசஸ் குறைவு. ஆனால் இப்ப சொலிபிலிட்டி கேட்கிறாங்க. சொலிபிலிட்டியை பொறுத்த மட்டும் இல்ல, எங்களுக்கு மொலிகுலர் வெயிட் கூடுமாக இருந்தால் இவருடைய சொலிபிலிட்டி என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னா குறைய போகுது. ஓகே, மொலிகுலர் வெயிட் கூடிய ஒரு பதார்த்தம் வந்து கரைகிற அளவு குறைவாக இருக்குது. ஸோ இவற்ற சொலிபிலிட்டியை விட இவற்ற சொலிபிலிட்டி வந்து குறைவாக இருக்குது. நீங்க சொல்லி இருக்கிறாங்க solubility of 1 butanol in water is less than the solubility of the methanol in water. So சரியான கூட்டாக இருக்க போகுது. ஏன்னா மெத்தனாலினுடைய மொலிகுலர் வெயிட்டை விட இவற்ற பியூட்டனாலினுடைய மொலிகுலர் வெயிட் வந்து கூடவாக இருக்கிறதுனால இந்த கூட்டு சரியா இருக்குது. ரெண்டாவது கூட்டு சொல்லியிருக்காங்க the solubility of alcohols in water decreases as the size of the non-polar alkyl groups increases related to the polar OH groups. Okay, right. So இந்த polar OH group ஓட இணைஞ்சிருக்கிற non-polar groups இனுடைய சைஸின் அடிப்படையில் வந்து இவற்ற solubility இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் சரி, இதுக்கு ரீசனும் சரியாக இருக்க போகுது. இது வந்து எத்தனாவது MCQ 45வது MCQ. இதில் நாம வந்து ரெண்டு கூட்டு பார்த்துருக்கோம். முதலாவது கூட்டு, ரெண்டாவது கூட்டு. முதலாவது கூட்டும் ரெண்டாவது கூட்டும் சரி என்று சொல்லி சொன்னா அதே நேரத்தில் காரணமும் சரி என்று சொன்னா முதலாவது ஆன்சர் கொடுப்போம், காரணம் பிழை என்று சொல்லி சொன்னா செகண்ட் ஆன்சர் கொடுப்பீங்க. ஸோ இதன் அடிப்படையில் பாருங்க நான் முதல் சொன்ன காரணத்தை தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த MCQ-க்கான ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சராக இருக்க போகுது. ஆல்ரைட், சோ இதோட நாம எங்கட இதுல அயனிக் ஈக்விலிபிரியத்துல 2019ல வந்த MCQ क्वेश्चंस வந்து ஃபுல்லா பார்த்திருக்கிறோம். நம்ம அடுத்ததாக வந்து என்ன பார்க்க இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா இங்க வந்து essay क्वेश्चंस வந்து பார்க்க இருக்கிறோம். ஓகே.